நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினாவை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய குரூப் 2 தேர்விற்கு மாணவர்கள் எவ்வாறு தங்களை தயார் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பாருங்க, கேட்கப்பட்டிருந்த கேள்வி என்ன? இஸ்ரோவால் GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம் என்ன? இதற்கு நம் வழங்கியிருந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் பாருங்க. நம் வழங்கியிருந்த ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல நாம் மிக தெளிவாக இதை கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏன்னா இந்தியாவினுடைய 100வது செயற்கைக்கோள் ஏவுதலை குறிக்கிறது. முக்கியமாக கேட்கலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்துருந்தோம். GSLV F-15 பாருங்க, ஏவப்பட்ட தேதி ஜனவரி 29, 2025. சரிங்களா? அப்ப ஈஸியா நமக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் ஏ இஸ் a கரெக்ட் ஆன்சரா நமக்கு இருக்கும். இப்ப இது முக்கியம் அல்ல. இப்ப இதே கேள்வி பாருங்க, குரூப் 2ல கேட்கப்பட்டிருந்தா நீங்க மேலோட்டமா வந்து பாத்தீங்கன்னாக்க GSLV F-15 எந்த தேதின்னு மட்டும் படிச்சீங்கன்னா பத்தாது. இது எதை? இப்ப அடுத்த கேள்வி நமக்கு என்ன கேட்கலாம்? GSLV F-15 பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது சரி எது தவறுன்னு கேட்கலாம். சரி, அப்ப பாருங்க, இது நேவிகேஷன் சேட்டலைட் சிறிகரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டது. அப்ப எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்வுகளை நீங்கள் படித்தாலும் மேலோட்டமா படிக்காது. ஏன்னா முந்தைய குரூப் 4 தேர்வுலாம் தேதி என்ன, எத்தனாவது செயற்கைக்கோள், எந்த தேதி, எங்க இருந்து, இது மட்டும் படிப்போம். ஆனா இது பத்தாது, டீட்டெயில்டா தெளிவாக படியுங்கள். அது உங்கள் குரூப் 2 தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உதவியாக அமையும்.